குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோர் ஆக்கினாரே. முன் குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோர் ஆக்கினாரே. ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே. ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று, பணியோடு இணைவோமே இன்று. வருவோமே மகிழ்வோமே இன்று, பணியோடு இணைவோமே இன்று. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் ஆதீன தலைவர், துறவு மடத் தலைவர் புனித அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை பெரிய அந்தோணியார் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் வனத்து அந்தோணியார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பகுதிகளில் அவருக்கு பொங்கல் வைத்து விழா எடுத்து கொண்டாடுவார்கள். வனத்து அந்தோணியார் பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஆனால் நிறையா பேர் இன்னும் 2 அந்தோணியார் இருக்கிறாங்க, அவங்களுக்கான வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள். நிறையா பேர் குழப்பிக்குவாங்க, பதுவை அந்தோணியாரையும் இந்த வனத்து அந்தோணியாரையும் குழப்பிக்கொள்வதெல்லாம் உண்டு. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்று நாம் விழா எடுத்து கொண்டாடக்கூடிய பெரிய அந்தோணியார் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பதுவை அந்தோணியார் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் மீது கொண்ட ஈர்ப்பினால் தான் தன்னுடைய பெயரை அந்தோணியார் என்று சொல்லி அவர் மாற்றிக்கொள்கிறார். அதனால் நிறையா நேரங்களில் நம்ம விழா எடுப்பது ஒரு புறம் இருந்தாலும், பொங்கல் வைப்பது ஒரு புறம் இருந்தாலும், புனிதர்கள் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக, எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பாதையில் பயணித்து தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணித்த மிகப்பெரிய மனிதர்களாக, புனிதர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு நாம் விழா எடுக்கிற அதே தருணத்தில் இவர்களை நம்முடைய வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் எடுத்து நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே சிறப்பாக இந்த நாளில் அந்தோணியாருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களை உரித்தாக்குவோம். அவரை நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்து வாழ ஆண்டவரிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். ஜெபிப்போமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஒளியம் செய்து வாழ்ந்திட
துறவு மடத் தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறத்து உம்மையை அனைத்துக்கும் மேலாக என்று அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 1-4, 17-19 மற்றும் 10-1. அந்நாட்களில் பென்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல்மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான செரோனின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயக்கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்குச் செல். இன்று என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தலைக்குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்பு அடைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்பு அடைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்பு அடைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்துணையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினி. அவர் வாய்விட்டு கேட்டதை நீ மறுக்கவில்லை. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்பு அடைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டி. அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினே. அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார்.
நீர் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்பு அடைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சி பெரிதாயிற்று. மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளி நீர் உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்கச் செய்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்பு அடைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்பு அடைகின்றார். Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவார். பார்வையற்றோர் பார்வை பெறுவார் என முழக்கவிடமும் ஒதுக்கப்பட்டோரை விடுதலை செய்ய அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 13-17 வரை. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ஃபீஸ்ட். தொடக்க உரையில் சொன்னது போல் நம்முடைய ஊர்களெலாம் இன்றைக்கி அந்தோனியார் பொங்கல் அப்படின்னு சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருப்போம். தொடக்க உரையில் சொன்னது போல் அப்படின்னு சொல்லி எல்லா பிரசங்கத்துலேயும் திருப்பி அங்கே சொன்னதையும் கொஞ்சம் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேர் வெறும் செர்மன் மட்டும் பார்க்குறதுக்காக வருவாங்க.
முழுமையாக திருப்பலி கண்டிப்பாக ஆலயத்தில் திருப்பலி பார்த்துருப்பாங்க. செர்மன் மட்டும் பார்க்கலாமே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதனால தான் அங்கே சொல்கிறத திருப்பி கொஞ்சம் அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் என்ன ஃபாதர் திருப்பி அதையே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்க வேணாம். அதனால் இன்று நாம் வனத்து அந்தோணியாருடைய, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வனத்து அந்தோணியார் பெரிய அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பதுவை அந்தோணியார் வேறு, இந்த வனத்து அந்தோணியார் வேறு. ஏன்னா நிறையா நேரங்களில் அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. நிறையா பேருக்கு தெரிய மாட்டேது யார் எந்த அந்தோணியார், 2 அந்தோணியார் இருக்கிறாரா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் வருது. நான் அப்படி தான் ஒரு கிளைப்பங்கு, ஒரு சின்ன கிராமம், அங்கே திருவிழா கொண்டாடினாங்க. ஒரு நவநாளுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நோட்டீஸ் கூட இல்லை, கூப்பிட்டாங்க, ஃபோனில் கூப்பிட்டாங்க. நான் வந்து சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போகும்போது ஆலயத்தினுடைய வெளிப்புறத்தில் பதுவை அந்தோணியார் இருந்தார், உள்ளுக்கு போனால் வனத்து அந்தோணியார் இருந்தார். எனக்கு ஒரு குழப்பம், எந்த அந்தோணியாருக்கு பிரசவம் வகிக்கிறது, எந்த அந்தோணியாருடைய திருவிழா அவங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஏன்னா நிறையா கிளை கிராமங்களில் வந்து மே மாதத்தில் தான் கொண்டாடுவாங்க. அந்த குறிப்பிட்ட ஃபீஸ்ட் நாட்களில் கொண்டாட மாட்டாங்க. மே மாதத்தில் சொந்தக்காரங்களாம் வர்றதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நாட்களில் தான் கொண்டாடுவாங்க. அப்போ ஒரு குழப்பம் வந்த உடனே நான் அவங்கள்ட்டே கேட்டேன், எத்தனை வருஷமாக திருவிழா கொண்டாடுறீங்க? 70 வருஷம் நாங்கள் திருவிழா கொண்டாடுறோம் சாமி. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் எந்த அந்தோணியாருக்கு திருவிழா கொண்டாடுறீங்க? பதுவை அந்தோணியாருக்கா இல்லை வனத்து அந்தோணியாருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க ஒன்று என்கிட்ட கேட்குறாங்க, 2 அந்தோணியார் இருக்கிறாரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கக்கூடாது. வனத்து அந்தோணியார் அவர் தான் மூத்தவர், பெரிய அந்தோணியார் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பதுவை அந்தோணியார் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் மீது கொண்ட ஈர்ப்பினால் தான் தன்னுடைய பேரை அந்தோணியாராக இவர் மாற்றிக்கொள்கிறார், பதுவை அந்தோணியார். அந்தோணியாருக்கு பொங்கலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நமக்கு தெரியாது. ஒருவேளை நாம் தமிழர் திருநாளாம் பொங்கலை இந்த நாட்களில் கொண்டாடுறதுனால அப்படியே அந்தோணியாருக்கு ஒரு பொங்கல் வச்சுருவோமே அப்படின்னு சொல்லி வைக்கிறோமா அப்படின்னு தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு மக்கள் எல்லாம் கூடி வந்து பொங்கல் வைத்து மகிழ்ச்சியாக அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். அது வரைக்கும் உண்மையிலே ஒரு நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் அந்த கொண்டாட்டம் வெறும் பொங்கலோடு போயிடக்கூடாது. மாறாக நாம் நம்முடைய மனங்களும் பொங்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த அந்தோணியாரை பற்றி தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவது என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பெரிய அந்தோணியார் தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு விற்று கொடுத்து விட்டு துறவு வாழ்க்கைக்கு போனவர். தன்னுடைய ஒரே ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அவங்கள அவர் செட்டில் பண்ணிடுறாரு. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அவர் துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவரை ஈர்த்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு நற்செய்தியில் 19வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே, ஒரு இளைஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே கடைபிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உன்னிடம் இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது, என்ன? நீ போய் உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு விற்று கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வருத்தத்தோடு திரும்பி சென்று விடுகிறார். ஏனென்றால் அவரிடம் அதிகமான சொத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதுதான் இவருக்கு மிகப்பெரிய ஈர்ப்பாக மாறிவிடுகிறது. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு தான் நிறைவுள்ளவனாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும், அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஏக்கம். அவர் அதையெல்லாம் விற்றுவிட்டு துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறார். யாரையுமே பார்க்காம தனித்து பாலைவனத்தில் இன்னும் தன்னையே தனிமைப்படுத்தி கொண்டு பல ஆண்டுகளாக வாழுகிறார். அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா மக்கள் ஆசைப்படுகிறார்கள். பிற்காலத்தில் வெளியில் வராரு. அவர் ஒரு குழுவாக அவரை பின்பற்ற விரும்பியவர்கள் கூடுகிறார்கள். அதனால தான் இவர் அந்த துறவு மடங்களுக்கு தொந்தையாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நிறையா சோதனைகள் வருகிறது. எப்பெல்லாம் நாம் கடவுளுடைய பக்கம் போக முயற்சிக்கிறோமோ, கடவுளுடைய பிள்ளையாக வாழ முயற்சிக்கிறோமோ, கண்டிப்பாக சாத்தான் நம்மை அவனுடைய பக்கம் இழுக்க முயற்சி செய்வான். படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்தே சாத்தான் தனக்கான ஆட்களை இழுக்க முற்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நினைக்கலாம், கடவுள் தானே உலகத்தை படைத்தார், அவரை எல்லாம் நல்லதென கண்டாரே, ஆதாம் ஏவாளை படைத்து விட்டு நல்லதென அப்படி தானே கண்டார். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் நம்மை படைத்து நமக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்தார். அந்த சுதந்திரம், நாம் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி தான் இந்த உலகத்திற்குள்ள தீமையை கொண்டு வரோம், சாத்தானை கொண்டு வரோம். அந்த சாத்தான் நமக்கே வினையாக பின்னாடி மாறுறான். படைப்பினுடைய தொடக்கத்திலே பார்க்கிறோம், ஆள் சேர்க்க ஆரம்பித்து விடுகிறான். பாம்பின் வடிவில் அங்கே விளக்கப்பட்ட கனியை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறான். இங்கே அந்தோணியாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோதனை வருது. அங்கே பெண் வடிவில் சோதிக்கிறான், அதை வெற்றி கொள்கிறார். அவர் நடக்கக்கூடிய பாதைகளில் பொண்ணும் வெள்ளியுமாக, இன்றைக்கி நமக்கு அது மிகப்பெரிய ஆபத்து இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சோதனையாக இருக்கக்கூடியது இதுதான். அப்போ இந்த தங்கமும் வெள்ளியுமாக இருக்கிறது,
அதையும் வந்து ஏற்கனவே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று வந்தவர். அவர் அந்த சோதனையை எளிதாக கண்டிப்பாக வென்று விடுவார். அதெல்லாம் வென்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவராக பார்க்கிறோம். அந்த சோதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது, அவரும் அதை வெற்றி கொள்கிறார். இப்போ இந்த சோதனை நமக்கும் வருகிறது, நாம அதை வெற்றி கொள்கிறோமா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் நம்ம தனியாக போராடவில்லை, நம்ம கூட நம்ம ஆண்டவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அவர் நம்மளை வந்து கைவிட்டு விடவில்லை. நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அந்த சுதந்திரத்தை நம்ம தவறாக பயன்படுத்தி கொண்டோம். தீமை வந்தது, சாத்தான் வந்தது. இருந்தாலும் வழி தவறிய நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காக தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி கொண்டே இருக்கிறார். தன்னுடைய ஒரே மகன் மீது நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருத்தரும் மீட்பு பெற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசையாக இருக்கிறது. 100 ஆடு இருந்தாலும் ஒரு ஆடு தவறி செல்கிறது, 99 ஆடையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போகிற ஆயனாகத்தான் கடவுள் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அப்படியாகத்தான் இப்படி நற்செய்தியில் மத்தேயுனுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். மத்தேயுனுடைய அழைப்பை பார்க்கிறோம். அவர் வந்து பாவியாக கருதப்பட்டவர். ஏன்னா அங்கே வந்து டாக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாமே வந்து ரோமை ஆட்சி கீழே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அது மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தேடி போகிறார், அவரை அழைக்கிறார். அவர்களோடு, பாவிகளாக கருதப்பட்டவர்களோடு அமர்ந்தவர் உணவு உண்ணுகிறார். அப்பொழுது பரிசேயர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவன் பாவிகளோடு உணவருந்துகிறானே அப்படின்னு சொல்லி விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நோயற்றவனுக்காக வரவில்லை, நேர்மையாளர்களுக்காக வரவில்லை, மாறாக தவறிப்போன ஆடைத்தான் தேடி வந்திருக்கிறேன், நோயுற்றவனுக்காக தேடி வந்திருக்கிறேன், நான் பாவிகளையே மீட்க வந்திருக்கிறேன். அது கடவுளுடைய பணி. கடவுளுக்கு ஒவ்வொரு பிள்ளையுமே வந்து முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள். தன்னுடைய படைப்பு, தன்னுடைய பிள்ளைகள் தவறி போகக்கூடாது. என்னதான் சாத்தானை வந்து ஆள் சேர்த்தாலும் அதை மீண்டுமாக மீட்டுக்கொள்கிற கடமையும் அவருடைய அந்த மீட்பு பணியும் ஆண்டவருக்கு இருக்கிறது. அதனால தான் நம்மை தேடி வருகிறார். அப்படியாகத்தான் தேடி வருகிறார் மத்தேயு. கடவுளால் அழைக்கப்படுகிறார். நமக்கு மிகப்பெரிய ஒரு காரியமாக நற்செய்தி கொடுத்த ஒரு அற்புதமாக தன்னுடைய மனமாற்றத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரே மத்தேயு. அவர் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்படக்கூடிய அந்த நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கிறோம். இங்கு பரிசேயர்கள் விமர்சனத்திற்கு உட்படுத்துகிறாங்க. என்னன்னா பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக சொல்லுவாங்கல்ல, இங்கே தூங்குறவனை கூட எழுப்பி விடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்புறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுபோல் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் இங்கு பாவிகளாக முத்திரை குத்தப்பட்டாலும் தங்களுடைய வாழ்விற்காக மனம் வருந்தி நம்மை யாராவது மீட்க வரமாட்டார்களா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அதை தேடி, அவர்களை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இவர்கள் மீட்பு பெறுவார்கள். ஆனால் தங்கள் நல்லவர்கள் என்று சொல்லி காட்டிக்கொண்டு நடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வந்து கடவுளை நினைச்சாலும் மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் நாம் நம்முடைய வாழ்வை, நம்முடைய பாவத்தை நாம் முதல்ல ஒத்துக்கணும். நம்முடைய மனம் மாறணும். மனமாற்றத்திற்கு நாம் முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இப்படி தான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்வு இப்படியாக தான் இருக்கிறது, நான் பாவியாகத்தான் இருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், ஆனால் நான் மீட்பு பெற விருப்பப்படுகிறேன், ஆண்டவரே என்னை மீட்டுக்கொள்ளும் அப்படிங்கிற அந்த ஏக்கமும் அந்த எண்ணமும் தான் கடவுளை நம்மிடம் கொண்டு வருகிறது. நம்மை தேடித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். வழி தவறிய ஆடு ஆகிய நம்மை தேடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய அழைப்பு. நம்ம ஒவ்வொருத்தரையுமே அவர் அழைக்க காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டு நம்மை அழைத்து கொண்டு செல்ல அவர் காத்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்ம இன்றைய முதல் வாசகத்தில் சவுல் வந்து இஸ்ராயல் மக்களுக்காக அரசராக உயர்த்தப்படக்கூடிய கடவுளுடைய அழைப்பு அவருக்கு வருகிறது. அங்கே அவர் வந்து அவரை பற்றியான எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. பின்னாட்கள் தான் அவர் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகிறார். அந்த அரசு பதவியில் வந்து கீழிறக்கப்படுகிறார். ஆனால் தொடக்கத்தில் சவுல் வந்து இஸ்ராயல் மக்களிலே மிக அழகான ஒருத்தராக பார்க்கப்பட்டவர். கடவுளுடைய அந்த தேர்ந்தெடுப்பில் முதல் அரசராக அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்வு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். இங்கே ஆனால் நற்செய்தி பகுதியில் ஏற்கனவே வழி தவறி சென்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து வழி தவறியவர்கள். மிகச்சிறந்த இஸ்ராயல் மக்களிடையே மிகச்சிறந்த ஒருத்தனை தேர்ந்தெடுக்க சென்ற கடவுள் இங்கு தன்னுடைய வார்த்தையிலிருந்து வழி தவறிய மக்களை மீண்டுமாக தன்னிடம் அழைத்து கொள்ள விரும்புகிற கடவுள். இது ரெண்டு அழைப்புமே கடவுளுடைய அழைப்பு தான். அந்த அழைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசத்தை பாருங்கள். அதனால் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நம்ம வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் தான் கடவுள் நம்மை அழைப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம எப்படி இருந்தாலும் கடவுள் நம்மை மீட்டுக்கொள்வார், நம்மை அழைக்க வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே நீ என்னை அழைத்துக்கொள், நான் தயாராக இருக்கிறேன், நான் மனமாற தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கடவுள் இதோ நமக்காக நம்மை தேடி வந்து கொண்டு இருக்கிறார். அதற்காக, அந்த வரத்திற்காக தொடர்ந்து திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். பலியாக என்னை தந்தே, நீ பரிசாக உன்னை தந்தாய்.
உள்ளதெல்லாம் கொடுத்தேன். நீர் உன்னையே அள்ளி தந்தாய். கண்மணி போல காக்கும் முந்தன் கரத்தில் என்னை முழுதும் தந்தேன். என்னோடு ஒன்றாகினாய், எல்லாமே உனதாக்கினாய். பலியாக என்னை தந்தேன், நீ பரிசாக உன்னை தந்தாய். உள்ளதெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னையே அள்ளி தந்தாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமதருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமை கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஓர் அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அண்ணல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அண்ணல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீர் செய்த நன்மை நினைக்கின்றே, என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன். என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென்.